ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, PHP பேசிக்காக ஒரு இன்புட் வாங்கி அந்த இன்புட் எப்படி அது சேம் பேஜில் டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பற்றி பார்த்துருந்தோம். அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்ம மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, யூசர் கொடுக்குற இன்புட்டை நம்ம வேலிடேட் பண்ணி அதை வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கோ இல்லை டிஸ்பிளே பண்ணுறதுக்கோ அந்த இன்புட்டை மெயினாக வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இன்கேஸ் ஒரு மொபைல் நம்பர் இன்புட்டாக வாங்குறோம்னா நம்ம வந்து 10 டிஜிட் மொபைல் நம்பர் இருக்கான செக் பண்ணுறோம். எதுக்கு நம்ம செக் பண்ணுறோம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மொபைல் நம்பர் செக் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மொபைல் நம்பர் வந்து நம்ம ஓடிபி கொடுத்தா செக் பண்ணுவோம், இது அவங்களோட மொபைல் நம்பர் இல்லையாங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு. அப்போ நம்ம வந்து அதை வேலிடேட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது நம்ம ஓடிபி கொடுக்கறனால. இன்கேஸ் யூசர் வந்து ராங்காக அதை என்டர் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஓடிபி போகாது. இருந்தாலுமே நம்ம எதுக்கு வேலிடேட் பண்ணுறோம்னா, கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா XSS, அதாவது ஷார்ட் ஃபார்ம். ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். இது வந்து ஹேக்கரால யூஸ் பண்ணப்படுற ஒரு மெத்தட். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட இன்புட் யூசரோட, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து யூசர் என்ன இன்புட் கொடுக்கறதா இருந்தாலுமே அந்த இன்புட் மட்டும்தான் ஒரு வேயா இருக்கு. நம்மளோட டேட்டா பேஸ்க்குள்ள என்டர் ஆகினாலுமே அந்த இன்புட் தான் ஒரு வேயா இருக்கு. அந்த இன்புட்ல பார்த்தீங்கன்னா மாலிஷியஸான கோட் யூஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா HTML யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நார்மலா ஒரு இன்புட் கெட் பண்ணி அவரோட அவுட்புட் கொடுக்குறோம். நம்ம தென் பார்த்தீங்கன்னா நம்ம வேலிடேட் பண்ண போறதில்ல. இன்கேஸ் யூசர் வேலிடேட் பண்ணாட்டு அது எப்படி இருக்கும், இந்த கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் எப்படி ஒர்க் ஆகுங்கிறதையும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபைனலா பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு HTML பேசிக்கான HTML டேக்ஸ் போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார்ம் டேக் போட்டுக்கிறேன். இந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து மெத்தட், இந்த ஃபார்ம்ல நான் மெத்தட் என்ன கொடுக்குறேன்னா கெட் கொடுக்குறேன். இப்போவுமே நம்ம வந்து மெத்தட்ல வந்து போஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். போஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து கெட் வந்து நம்மளோட கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கெட் கொடுத்தா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் வந்து கெட் கொடுத்துக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இது நம்ம கரண்டா ரன் ஆகிட்டு இருக்க ஃபைலில் தான் நம்மளோட வேலிடேஷன், அதாவது அவுட்புட்லாம் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம கரண்ட் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா practice4.php. நீங்கள் இதுக்கு இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட சூப்பர் குளோபல் வேரியபிள் வந்து $_server. அந்த அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், $_server. தென் பார்த்தீங்கன்னா இன்சைடில் self_phpன்னு ஒரு இது இருக்குது. அது யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கரண்ட் சர்வர் தான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணும். தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் இன்சைடில் பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் டேக் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா டைப் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா நேமுங்கிற ஆட்ரிபியூட், நீங்கள் நேமுங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த நேம் வச்சு தான் நம்ம வந்து இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நேமுங்கிற வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து யூசரோட இன்புட்டை வந்து நம்ம வந்து PHPல வந்து இது பண்ணுவோம், ஹேண்டில் பண்ணுவோம். தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்மிட் பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். சப்மிட் பட்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 ways தான் கிரியேட் பண்ணலாம். ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பட்டன் கிரியேட் பண்ணுற மாதிரி HTML பட்டன் டேக் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டன் டேக் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதில் டைப்பில் வந்து சப்மிட்னு கொடுக்கணும். டைப்பில் வந்து சப்மிட்டுங்கிறத நீங்கள் கொடுத்துக்கணும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இன்புட் டேக் இருக்குது பார்த்தீங்களா, இன்புட் டேக்ல நீங்கள் வந்து டைப்பில் சப்மிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது இன்புட் வந்து ஒரு பட்டனாகவே மாறிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி 2 ways நீங்கள் பட்டன் அண்ட் இது கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அவுட்புட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஒரு இன்புட் அண்ட் சப்மிட்டுங்கிற பட்டன் வந்திருக்கு. தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ PHP டேக் போட போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி PHP பார்த்தீங்கன்னா டேக் பார்த்தீங்கன்னா நம்ம HTML கூட எம்பெட் பண்ணியே போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து பாடி டேக் சைடில் தான் PHP டேக் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து நேமுங்கிறத கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் எம்டியாக வச்சுக்கிறேன். ஒரு நேமுங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே எதுவுமே வைக்காம வச்சுக்கிறேன். இது எதுக்கு நான் எப்படி கிரியேட் பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் லேட்டரா. தென் பார்த்தீங்கன்னா நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன்னா எம்டி ஆஃப், இந்த எம்டிங்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
நம்ம இந்த எம்டி ஃபங்க்ஷனுக்கு இன்சைட்ல வந்து ஏதாவது வேல்யூ கொடுத்துட்டோம்னா அந்த வேல்யூ எம்டியா இல்லை நான் எம்டியான்னு பார்க்கும். இன்கேஸ் எம்டியா இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். தென் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்கிளமேட்டரி மார்க் வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்கும். இது ட்ரூ, இது எம்டி ஒருல இன்கேஸ் நம்ம இன்சைட்ல கொடுத்துருக்கிறது எம்டியா இருக்குன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அந்த ட்ரூ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸா மாத்திரும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸா மாறிடும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்டிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எம்டியில் பார்த்தீங்கன்னா கெட் இன்சைட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேம் கொடுத்துக்கிறோம். இந்த நேம் எது பார்த்தீங்கன்னா அந்த இன்புட்ல நேமுங்கிற ஆட்ரிபியூட்ல நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேம் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவோம். அந்த நேம் கொடுத்துக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்சைட்ல பார்த்தீங்கன்னா நேமுங்கிற வேரியபிள்ல பார்த்தீங்கன்னா நான் அதை ஸ்டோர் பண்றேன். தென் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா இதை வந்து இங்க பிரிண்ட் பண்றேன். நமக்கு வந்து அவுட்புட் வந்து எப்படி இன்கேஸ் நமக்கு வந்து அவுட்புட் வரணும் நமக்கு, அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார்முக்கு வெளில பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பிஹெச்பி டேக் போட்டு நான் வந்து இல்லை அவுட்புட் நமக்கு பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா எக்கோ போட்டு நேமுங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எதுக்கு இதை வந்து இங்கே டிக்ளேர் பண்ணேங்கிறத பார்த்துருவோம். நமக்கு வந்து இதை டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பியில் பொதுவாக டிக்ளேர் பண்ண மாட்டோம். நான் இன்சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே நேம் கிரியேட் பண்ணி நான் இது இன்செர்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு டிக்ளேர் பண்ணுறேன்னா இன்கேஸ் வந்து யூசர் வந்து எதுவுமே கொடுக்காம சப்மிட் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் இது கொடுக்காம விட்டுட்டேன்னு வைங்களேன். இன்கேஸ் நான் இதை கொடுக்காம விட்டுட்டேன், யூசர் வந்து எதுவும் கொடுக்காம சப்மிட் பண்ணாங்கன்னா இது எம்டியா இல்லையான்னு செக் பண்ணும். இது எம்டியா இல்லையான்னு செக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து எம்டியா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகாது. நம்ம யூசர் என்டர் பண்ண வேல்யூ இந்த நேம்ங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணாது. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வரும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. இந்த ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா நேம்ங்கிறத எக்கோ பண்ண சொல்கிறோம். பட் நேம்ங்கிறது வந்து நமக்கு நேம்ங்கிற ஒரு வேரியபிளே எக்ஸிஸ்ட் ஆகலை, அதை பார்த்தீங்கன்னா உருவாகலை. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணும். அது மட்டும் இல்லை நீங்கள் பிஹெச்பி வந்து சப்மிட் பட்டன் கொடுத்த பிறகு தான் பிஹெச்பி டேக் உங்களுக்கு வந்து எல்லாம் அவுட்புட் வரும்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பட்டன் கொடுக்காட்டாலுமே உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்டே எரர் தான் காட்டிட்டு இருக்கோம். இன்கேஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கொடுக்குறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எரர் அன்டிஃபைன்ட் வேரியபிள் நேம்ங்கிறது எரராக தான் காட்டிட்டு இருக்கு. நீங்கள் அந்த எரர் நம்ம அவுட்கம் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிஹெச்பி டேக் கொடுத்துக்கிறோம். பிஹெச்பி டேக்ல பார்த்தீங்கன்னா நேமை டிக்ளேர் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா எம்டியா ஒரு வேலையும் வைக்காம வச்சுக்கிறோம். இப்படி நம்ம யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஹெச்பி டேக் எப்பவும் போல நீங்கள் சப்மிட் கொடுக்க முன்னாடி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா நேமுங்கிறதுல பார்த்தீங்கன்னா எம்டி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிடும். தென் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போகாது. தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம்டி எதுவும் எம்டியை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே நேம் டிக்ளேர் பண்ணுறோம். தென் இஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு கொடுக்குறோன்னா அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இன்கேஸ் வந்து யூசர் வந்து எதுவுமே கொடுக்காம விட்டுட்டாங்கனாலுமே நமக்கு வந்து நேமுங்கிற வேரியபிள வந்து யூசர் வந்து இன்புட்டே கொடுக்காம சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா இந்த நேமுங்கிறது உங்களுக்கு வந்து உருவாகாம போயிடும், இதாயிரும். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ எரர் த்ரோ பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம்னா அவுட்புட் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜேகேங்கிறது பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்கே வருது. நம்ம இங்கே எந்த கொடுத்தாலுமே அவுட்புட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்க்கு வருவோம். முதல்ல கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா நான் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேக் போட்டுக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் டேக் போட்டு அண்ட் ஸ்கிரிப்ட் டேக் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் டேக்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இதுக்கு இன்சைடில் பார்த்தீங்கன்னா நான் அலர்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல இன்பில்ட்டாக இருக்க ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஒரு அலர்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இதாகும். அலர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேக்கடுங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஹேக்கடுன்னு ஒரு அலர்ட் பாக்ஸ் வருது. இந்த பாக்ஸ் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அகைன் நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் டேக் போட்டுக்கிறேன். ஓகே, ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்கிரிப்ட் டேக் இன்ஸ்டைல் அலர்ட். இந்த நீங்க வந்து சப்மிட் பண்ணது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நேம் வந்து இங்க வந்து எதுவுமே வேலிடேட் பண்ணல. இங்க வேலிடேட்னா எம்டியா இருக்கலையான்னு தான் செக் பண்ணுது. எதுவுமே வேலிடேட் பண்ணதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து இங்க ஸ்டோர் பண்ணிடும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ஒரு கோடிங், அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்.
அந்த ஜாவா ஸ்கிரிப்டையும் நம்ம பார்த்தீங்கன்னா எம்பெட் பண்ணிக்கலாம். அந்த எம்பெட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து பிஹெச்பிக்கு எப்படி ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்கிரிப்ட்டுக்கும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும் ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் டேக் தான் இது. நம்ம அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்றோம்னா இங்க பிரிண்ட் பண்றோம். அப்ப இது பிரிண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு பிரிண்ட் ஆகும். பட் இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது பாத்தீங்கன்னா ப்ரௌசர் ரீட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறனால ப்ரௌசர் வந்து ரீட் பண்ணி அந்த லாங்குவேஜ் என்னதோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டை உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்துட்டு இன்கேஸ் நான் வந்து இதை வந்து என்ன பண்றேன்னா அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்றேன்னா இன்னொருத்தங்களுக்கு சென்ட் பண்றேன். அப்ப நான் சென்ட் பண்ணும்போது அவங்க இந்த லிங்க் கிளிக் பண்றாங்க, அவங்களுக்கு பேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி ஹேக்கடுங்கிறது வரும், அங்க இது பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இதனால யூசரோட இன்னொரு அனதர் யூசருக்கு அவங்க சென்ட் பண்ணும்போது இது நம்ம பண்ணது வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேக்கடுங்கிற இது மட்டும்தான் வரும். இன்கேஸ் இதோடவுமே நமக்கு வந்து யூசரோட குக்கீஸ் எடுக்கிற மாதிரி கூட நமக்கு நிறைய கோடிங்ஸ் இருக்கு. நம்மளோட யூசரோட வந்து பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட குக்கியில தான் ஸ்டோர் ஆகும். அந்த குக்கி அவங்க ஹேக்கர்ஸ் அவங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்களோட பாஸ்வேர்ட் எல்லாமே அவங்க ஹேக்கர்ஸ் கிடைக்கும். இந்த வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதே லிங்கை வந்து அவங்களுக்கு கிளிக் பண்ணிட்டு அவங்க இப்போ ஒரு பேங்க், இப்போ ஒரு ஜேகேங்கிற ஒரு பேங்க் இருக்கு, அந்த பேங்க்ல வந்து நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீ உங்களோட குக்கியில வந்து உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டும் யூசர் நேமும் சேவ் ஆயிருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த குக்கியை எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு எழுதி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க அதை கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, டிஃபால்ட்டா எல்லாமே என்டர் பண்ணிருப்பாங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் என்டர் பண்ணிருப்பாங்க, பட் பாஸ்வேர்ட் மட்டும் என்டர் பண்ணாம விட்டுருப்பாங்க. நீங்க கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கோடு வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். உங்களோட பாஸ்வேர்டு வந்து எடுத்து அவங்களுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு சின்ன ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அதாவது பாத்தீங்கன்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்க்கு. இதுவே பாத்தீங்கன்னா நம்ம யூசர்ட்ட இருந்து ஒரு இமெயில தான் வாங்குறோம்னா டேட்டா பேஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இன்கேஸ் நம்ம டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த மாதிரி ஒரு மாலிஷியஸான கோடு வந்து நம்ம டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து பிஹெச்பி கோட கூட இந்த மாதிரி கொடுத்து சப்மிட் பண்ணலாம். நம்ம டேட்டா பேஸ்ல வந்து எப்படியோ நம்ம டேட்டா பேஸ்ல ஒரு மாலிஷியஸான கோட் இருக்கு. இந்த கோட் வந்து நமக்கு வந்து வெப்சைட்டுக்கு எப்பவுமே ஒரு ஆபத்துனா நம்ம வெப்சைட் வந்து ஒரு வெர்னபிளான ஒரு வெப்சைட்டா தான் இன்கேஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம தடுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இது இந்த வேலிடேட் பண்றோம். வேலிடேட் பண்ணும்போது நம்ம வந்து மினிமம் வந்து இப்போ நான் நேம் தான் கேட்டிருக்கேன். இதே நான் வேலிடேட் பண்ணனா நேமுக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா ரெகுலர் ஸ்பெஷலா ஏ டு இசட்ல வரைக்கும் எந்த கேரக்டர் இருந்தாலும் ஓகே. அது தவிர நேம்ஸ் எல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் வேண்டாம், அந்த மாதிரி நம்ம வேலிடேட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் டேக்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்றோம். அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். இதுதான் நம்ம வந்து மெயினா வேலிடேட் பண்றோம். நீ நம்மளோட ஃபியூச்சர் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வேலிடேஷன் எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். வேலிடேஷன் பண்ணிட்டு நம்ம சப்மிட் பண்ணும்போது இது இன்கேஸ் யூசர் வந்து ஏதாவது என்டர் பண்ண மாட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெட் கலர்ல யூ நீட் டு என்டர் திஸ் அதெல்லாம் எப்படி நம்ம கிரியேட் பண்றதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை பாய்.